திரு ஆறுமுகம் 31,500, பழனியப்பன் 97,500, திரு தங்கத்துறை 48,000, திரு மணிகேஷ் முதற்கட்ட அறிக்கை கொடுத்தாங்க. அதுக்குறை புதன்கிழமை கூட இறுதி அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. 2 சாம்பிள் மட்டும்தான் இங்கே ரிப்போர்ட் வர வேண்டியதாக இருக்குது. பட் அதை வரும். இப்போ கொடுத்துருக்கிற அறிக்கைப்படி அது காட்டுப்பன்றி இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வனத்துறை கூட நாங்கள் மீட்டிங் நடத்தினோம். வனத்துறை வேளாண்துறையெல்லாம் சேர்ந்து இதை அப்புறப்படுத்துறதுக்கு காட்டுப்பன்றியாக இருந்தால் வனத்துறை கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்க மூலமாக அப்புறப்படுத்தணும்னு அந்த வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ காட்டுப்பன்றி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஊர்கள்லேயே அதை அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளலாம். இப்போ 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, விவசாயிகள் நீங்களாக பண்ணுறதா இருந்தால் நம்ம லோக்கலில் உள்ள விவசாயி கூட்டாய்மையாக எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு நம்ம பன்றி குடிக்கிறதுக்குள்ள ஆளை ஏற்பாடு பண்ணி அதை அப்புறப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்று இல்லை, பஞ்சாயத்து மூலமாக பஞ்சாயத்து சரி பஞ்சாயத்துக்கிட்ட சொல்லிட்டு வீடியோ மூலமாக அந்த வட்டார அளவில் பன்றி பிடிக்கிறதுக்கு ஆட்களை ஏற்பாடு செஞ்சுட்டு அதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா, உங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் பெட்டிஷன்ஸ் எந்தெந்த ஊர்களுக்கு வந்திருக்குமோ அந்த ஊர்களை மேப்பிங் பண்ணி அந்த ஊர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணணும். பேரலி பன்றியை பிடிச்சி கொண்டு போகிறதோட அந்த ஏரியாவில் உள்ள அரசு இடங்களில் இருக்கக்கூடிய கருவேல் மரங்களை முழுமையாக அப்புறப்படுத்துறதுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏன்னா மேலும் பன்றி அந்த கருவேல் காட்டில் போய் அடையக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் தனியார் இடங்களில் பட்டா இடங்களில் சீமை கருவேல் இருக்கும் பட்சத்தில் அங்கே உள்ள விவசாயிகள் அக்ரி டிபார்ட்மெண்ட் மூலமாக பேசிட்டு அவங்களுக்கு அந்த சீமை கருவேலை எடுத்து அங்கே விவசாயம் செய்கிறதுக்கு ஃபேலோ லேண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸில் அவங்களை டைப் பண்ணி அவங்களுக்கு அங்கே விவசாயமோ இல்லை மரக்கன்றுகளோ நடுறதுக்கும் ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். இப்போ திட்டமிட்டிருக்கோம். கூடிய விரைவில் அந்த வட்டார அளவு கண்டிப்பாக அடுத்த கோடை விவசாயத்துக்கு நீங்க எல்லாரும் தயாராகிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலையை போலீஸ் ஃபாரஸ்ட் எல்லாருமே இருந்தாங்க, மீட்டிங்ல எல்லாருமே இருந்தாங்க. இப்போ பன்றி பிடிக்க வரவங்களும் என்ன கேட்குறாங்கன்னா, எல்லையை தாண்டி வெளியில போற வரைக்கும் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, இல்லைன்னா அதை கொண்டு போறதுல ஒரு சில சட்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பிடிக்க போற டேட்ல ரெவென்யூ, போலீஸ், லோக்கல் பாடி, ஃபாரஸ்ட் 4 டிபார்ட்மெண்ட் 5 டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து தான் நம்ம போகணும். மற்றும் 4 இன்ச் PVC பைப்புகள் வழங்க போகுதல்.